two spheres of A and B of radius A and B respectively are at same electric potentials னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்னது V1 equal to V2ன்னு கொடுத்துருக்காங்க. V1 என்னது V1 வந்து பொட்டன்ஷியல் எடுக்கணும்னா என்னப்பா KQ by A கரெக்டாக. அதே மாதிரி KQ1 by A இது KQ2 by B. சார்ஜ் சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பொட்டன்ஷியல் தான் அவங்க சேம்னு கொடுத்துருக்காங்க. ரேஷியோ ஆஃப் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கேட்டிருக்காங்க. எனக்கு Q1 வேணும்னா என்னது QA, ஏன்னா நமக்கு ஈஸியாக இருக்கணும்னா VA equal to VB. நோட்டேஷன்ஸ் அதே மாதிரி எடுத்துக்கிட்டே ஈஸியாக இருக்கும். QA equal to QA வந்து என்னது நமக்கு தெரியும் சிக்மா இன்டூ ஏரியா, கரெக்டாக ஏரியா ஆஃப் த ஏ. அது என்னது நமக்கு வந்து 4πA². அதே மாதிரி QB என்னது சிக்மா 1, இங்கே சிக்மா ஏன்னு எடுத்துக்கோங்க, சிக்மா B இன்டூ 4πB², கரெக்டா. இப்போ இவங்க இது கொடுத்துருக்கனால KK கேன்சல் ஆகிடும். இப்போ QAக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இட் இஸ் சிக்மா A 4πA² by A must be equal to சிக்மா B 4πB² by B. இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு ஒரு 4π கேன்சல் ஆகும். சிக்மா A ஒரு A கேன்சல் ஆகிடும். சிக்மா A will be equal to சிக்மா B. அப்போ சிக்மா A by சிக்மா B என்னது B by A, அதுதான் ஆன்சர். இங்கே எல்லாமே வந்து கேபிட்டல் A யூஸ் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸ்மால் A சிக்மா A, ஏன்னா A வந்து ஸ்பியர் இதை எடுத்துட்டேன். ஸோ சிக்மா A 4π தான் கான்செப்ட்.